இறைவன் வழிபாட்டோடு வழிபாட்டாளரோடு விழா இல்லக விளக்கதே திருவிழப்பதே சல்லக விளக்கதே ஜோதியுள்ளதே பலக விளக்கதே பலரும் காண்பதே நல்லக விளக்கதே நமச்சிவாயவே ஐந்து கரத்தனி யானை முகத்தனி இந்த இளவினை போடும் வைத்தினை நந்தி மகந்தனி ஞானே பழுந்தினை புந்தியில் வைத்தனி போற்றுகின்றோம் ஓம் சித்திநாயகனே போற்றி போற்றி மனிதரும் தேவரும் மாய முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கமலம்பே கொன்றைவார் சடைமேலும் பனிதரும் திங்களும் பாவும் பயிரையும் படைத்த புனிதரும் மீண்டும் என் புத்தி என்னாலும் பொறுத்து கருத்தே. இந்த நன்னாளிலே ஐயா அவர்களுக்கு 50ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு குருவரனும் திருவரனும் இங்க கூட்டி இருக்க ஐயாக்கு அருள்மை வழங்கி கருமாரியம்மனோட திருவருளான மீண்டும் இந்த பணியை சிறப்பா வழி நடத்தணும் கருமாரியம்மனோட திருவருளை வேண்டிட்டு நான் எங்கள் உரையை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு கூறி டி.சி. செந்தில்குமார் இப்பொழுது 50வது விழா கொண்டாடும் அவர்கள் திருவிழா நிறுத்தப்பட்டு ஆசி வழங்கப்படும். தில்லையிலே திருப்பொன்னிராட்டை இப்போ சமூகத்தில் காணப்போகிறோம். அந்த திருக்கோயிலே ரொம்ப வழிபாடு எதிராக இருந்தபோது சிவபிரகாஷ் சாமிகள் சென்று அந்த தில்லை வழிபாட்டை செம்மையான முறையில் நடத்தி வைத்தார்கள். அந்த சிவபிரகாஷ் சாமிகள் குருபூஜை நடந்தது. அதனுடைய அபிஷேகமான திருநீர் அபிஷேகமான சந்தனம் தொடர்ந்து வழங்கப்பட்டது. இந்து மக்கள் கட்சியுடைய தலைவரும் இந்து தர்ம சேவா அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவருமான போட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் திரு அகில் சம்பத் அவருடைய 50வது பிறந்தநாள் திருவிழாவானது இப்பொழுது தொடங்குகிறது. இப்பொழுது சுவாமிஜி அவர்கள் வழிபாட்டு பாடலுடன் நிகழ்ச்சி துவங்கி சுவாமிகளுடைய வாழ்த்துக்களோடு இப்பொழுது விழா தொடங்கப்பட்டது. இப்பொழுது நமது மாநில தலைவர் அகில் சம்பத் அவர்களுக்கு சல்லியேஸ்வரர் நற்பணி மன்றத்தின் சார்பாக அதனுடைய நிர்வாகி சுதேஷ்குமார் அவர்கள் சாலை அறிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பார். மீனாட்சிபுரம் வேகிந்த சுவாமி அவர்கள் சிவபிரகாஷ் சாமி அவர்கள் இப்பொழுது பட்டாளி அறிவித்து தனது ஆசிரியர் வருகிறார்கள். தமிழக விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அதனுடைய நிர்வாகிகள் பொன்னாடை அறிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நீதிவாயின் நாகப்பேட்டத்தினுடைய சுவாமிஜி அவர்கள் இப்பொழுது தலைவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பாலன் இந்து மக்கள் கட்சியினுடைய ஜோதிடர் அடிப்படைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய கிருஷ்ண சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது நமது தலைவர்களுக்கு முன்னாடி அறிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். இப்பொழுது அவருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது.
துறவியர் பெருமக்களையும் இந்து மக்கள் கட்சியினுடைய ஜோதிட அணி தலைவர் பிரசன்ன சுவாமி அவர்களையும் மற்றும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மன்னர் குணசீலன் அண்ணாச்சி அவர்களையும் நெல்லை மாவட்டத்துடைய தலைவர் உடையார் அவர்களையும் மற்றும் சன்னியாச நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ்குமார் அவர்களையும் இளைஞர்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கும்பகோணம் குருமூர்த்தி அவர்களையும் மற்றும் இங்கே சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியாக இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் போன்றவர்களையும் மற்றும் ஜோதிட அணி நிர்வாகிகளையும் சான்றோர் பெருமக்களையும் தூத்துக்குடி சாஸ்தாஜி அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஜோதிட அணியுடைய மாவட்ட தலைவர் கவிதாஜி அவர்களையும் மற்றும் ஏழையும் அனைவரையும் வருக என சிறந்தாட்டி கலந்து கூட்டி வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த முதலாவது அமர்வாக ஜோதிட அணியினுடைய கருத்தரங்கம் இப்பொழுது துவங்கப்பட உள்ளது. அதனை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு பிரசன்ன சுவாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கோவை மாவட்ட தலைவர் அவர்கள் எழுந்திருக்கின்ற ஆன்மீக குருமார்களுக்கும் துறவிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இந்து மக்கள் கட்சியினுடைய ஜோதிடர் அணியின் சார்பில் ஜோதிடர்களுக்கான ஒரு புத்தாக்க பயிற்சி வகுப்பு, கருத்தரங்கம், கல்வியும் திறமையும் வாய்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி, அதே போல இந்த ஜோதிட கலை வளர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான திட்டங்களை வகுக்கக்கூடிய நிகழ்ச்சி, இவைகளெல்லாம் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிறது. இந்து மக்கள் கட்சியினுடைய ஜோதிடர் அணியினுடைய தலைவர் திரு பிரசன்ன சுவாமிகள் அவருடைய தலைமையில இந்த நிகழ்ச்சியானது சீரோடு சிறப்போடு நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக பல ஜோதிடர்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த ஆண்டு பொன்விழா ஆண்டாக இருக்கின்ற காரணத்தினால் வழக்கம் போல இந்த விழா ஆண்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்து சமயம் என்பது பல்வேறு துறைகளை சார்ந்தது. ஏனைய சமயங்களைப் போல ஒரு கடவுள், ஒரு புத்தகம், ஒரு துறை இதோடு முடிந்திருக்கிறது அல்ல. நம்முடைய இந்து சமயத்தில் ஆன்மீகத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வைத்தியத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் விவசாயத்திற்கு இருக்கிறது. ஆன்மீகம், வைத்தியம், விவசாயம், ஜோதிடம் இப்படி பல்வேறு விதமான ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய இந்து சமயத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் பன்னெடுங்காலமாக இருக்கிறது. ஜோதிடத்தை பற்றி சொல்லும் பொழுது இதை 5ஆம் வேதம் என்று சொல்றோம். நம்முடைய 4 வேதங்களோடு சேர்ந்து இந்த ஜோதிடம் 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதியிலே சிவபெருமானார் பார்வதி தேவியார் உபதேசிக்கப்பட்டு அப்படி உபதேசமான அந்த ஜோதிட கலை என்பது நந்திய பெருமான் மூலமாக, அதன் பிறகு வழி வழியாக இந்த ஜோதிட கலையானது உலகிற்கு பரவி சொல்வார்கள். ஜோதிட கலை என்பது விஞ்ஞானபூர்வமானது. பல பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஜோதிடம் தானே மூட நம்பிக்கை, முட்டாள் பணம். இந்த காலத்துல போய் யார் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது? ஏதாவது கல்யாணம் காலத்துக்குன்னா திருமணம் கொடுத்து பார்க்கலாம், ஒரு கிரக பிரவேசம்னா 4 நட்சத்திரம் பார்த்து செய்யலாம். இப்படியான விஷயங்கள் தான் ஜோதிடத்துல. மற்ற நேரங்கள்ல ஜோதிடம் அப்படிங்கிறத பத்தி இப்பொழுது என்ன கருத்துன்னா, ஜோதிடர்கள்னா ஏமாற்றுக்காரர்கள், ஜோதிட
ஜோதிடத்தில் என்று சொன்னால் மூட நம்பிக்கைகளை மக்கள் மத்தியிலே பரப்புவார்கள். மோசடி பெறுவீர்கள். பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது அப்படி ஒரு செய்தி வந்து உண்மையிலேயே ஜோதிட கலை என்பது பொய்யோ மூட நம்பிக்கையோ அல்ல. இது முழுக்க முழுக்க விஞ்ஞான பூர்வமானது, அறிவியல் பூர்வமானது, வானியல் சார்ந்தது. நம்முடைய பண்டைய முன்னோர்கள், பண்டைய தமிழர்கள், நம்முடைய பாரத நாட்டவர்கள் வானசாஸ்திரத்திலே மிகுந்த அறிவு. நிறைய பேர் ஜோதிட பொய் சொல்லுவாங்க. ஜோதிட பொய்னா நவக்கிரகங்கள் பொய்யாய். இந்த நவக்கிரகங்கள் இல்லாம இங்க ஏதாவது நடக்குமா? நீங்களே சொல்லுங்க. சூரியனை மையமாக வைத்து இப்பதான் சொல்றாங்க, பெரிய பெரிய டெலஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்து அது சொன்னா பூமியை மையமா வச்சு மற்றவெல்லாம் சுற்றுதுன்னா அப்புறம் சூரியனை மையமா வச்சு மற்றவெல்லாம் சுற்றுது. இப்படி உருப்படி கல்வி மாறிக்கிட்டே இருக்கு. உலகம் உருண்டைங்கிறதே பல பகுதிகளில் தெரியாது. உலகம் உருண்டை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. பூமி தந்தையானது அப்படின்னு பைபிள்ல சொல்லிட்டாங்க. உலகம் உருண்டைன்னு சொன்ன குறிச்சு கல்லியோ குறிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டு சித்திரவதை சொன்னாங்க. ஆனா நம்ம நாட்டுல இந்த ஜோதிட கலை என்பது அப்பவே என்ன பேர் என்ன தெரியுமா? பூகோளம். பேர் என்ன? பூகோளம். என்ன கோலம்? என்ன உருண்டையான வடிவம். அண்டம் சொல்லுவாங்க. அண்டம் முட்டை இருக்கு இல்லைங்களா? முட்டை பாத்தீங்கன்னா இந்தியில முட்டைக்கு பேர் அண்டான பேர். அண்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கோள்கள் சுற்றி வராங்க பாத மாதிரி. நம்முடைய வானத்திலே சந்திரன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, நல்லா கண்டுபிடிச்சாங்க. நெப்டியூன், புளூட்டோ, என்னமோ கிரகங்கள் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? வியாழன் இருக்கு, சனி பகவான் இருக்காரு, வானத்துல சனி கிரகம் இருக்கா இல்லையா? செவ்வாய்க்கு இப்ப ராக்கெட் விடலாம் யோசனை பண்றாங்களா இல்லையா? செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, வியாழன் இருக்கு, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளி இருக்கு. இந்த கிரகங்களுடைய தாக்கம், இந்த கிரகங்களுடைய இயக்கம் தான் இந்த பூகோளத்தை இயக்குது, இந்த மண்ணை இயக்குது, இந்த மக்களை இயக்குது. இந்த ஜோதிட பொய்ன்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் முட்டாளா? ஜோதிட பொய்னா உலகத்துல சந்திரசூரியன் இருக்கிறது பொய்ன்னு ஆயிடுச்சு. ஜோதிட பொய்னா நம்முடைய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அற்புதமா கோள் சொல்லுவாங்க இல்லைங்களா? வேலையூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடனே புகுந்த அரணால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. எப்படி சொல்றாங்க? ஆசரி நல்ல நல்ல அப்படி நல்ல நல்ல அடியாரவர்க்கு நிறைவேற்றி சொல்லுவாங்க. சாமி நம்முடைய 7 கிரகங்கள் என்ன வச்சுக்கோம்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 7 நாள் 7 கிரகங்களை பேரா வச்சிருக்கோம். பாக்கி 2 கிரகங்கள் என்ன? ராகு கேது. நிழல் கிரகங்களே சொல்லலாம், சாயா கிரகங்கள். இந்த ராகு கேது என்பது என்ன? இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. இத்தனை மணிக்கு சந்திர கிரகணம், இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இது அந்த காலத்திலே கண்டுபிடித்து இந்த ராகு கேதுக்கள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ராகு கேதுக்கள் என்பது நிழல் கிரகங்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் ஒன்றுக்கொன்று பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய துணைக்கோள் என்ன? பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரன். அதனாலதான் புத்திக்காரன் யாரு? சந்திரன். புத்திக்குரியவன் சந்திரன். இதெல்லாம் பெரிய கணக்குங்க. வானத்துல இதெல்லாம் இருக்கு. அந்த வானசாஸ்திரத்துல அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. செவ்வாய் கிரகம் ஒன்று இருக்கு. நாம போய் இந்த செவ்வாய் கிரகத்தை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப இருக்க விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு மங்கள்யான் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? சந்திரயான் இதெல்லாம் பண்ணுது. இந்த கிரகங்கள் எல்லாம் என்ன தன்மையில் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. செவ்வாய் சொன்னா அவன் பூமிக்காரங்க, அவன் வந்து தளபதி, செவ்வாய் சிறப்பா இருக்கும் இதெல்லாம் சொல்றாங்க. புதன் தான் பச்சை நிறம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் சொல்றாங்க. ஆகவே இதுல எதுவுமே மூல நம்பிக்கை இல்லை. எல்லாமே விஞ்ஞான பூர்வமா, அறிவியல் பூர்வமா, சயின்ஸ், சாஸ்திரம், வேற சாஸ்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் இல்லை, சாஸ்திரம் போய் எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க? ராகுகாலம், நல்ல நேரம், திருமணம் பண்ணிக்கிறீங்களா? திருமணம் பண்ண முடியாது பொறுத்து பாக்குறீங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மூட நம்பிக்கை. இப்படி சொன்னவங்களுக்கு அப்பவே நம்ம பெரியவங்க பதில் சொன்னாங்க. ஒரு பழமொழி இருக்கு, சாமி பொய் என்று சொன்னால் சாணியை பாருவாங்க. சாமி பொய் என்று சொல்லுவாங்க, சாணியை பாரு. சாஸ்திர பொய் என்று சொன்னால் பஞ்சாங்கம் பாருவாங்க.
இந்த ஜோதிடம் என்பது பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன் சாணி பொய் என்று சொன்னால் சாணியை பாருன்னு சொன்னாங்கன்னா, இந்த சாணி சாதாரணமாக இருக்குன்னு வச்சுக்கங்க, அதுக்கு ஒரு 2-3 நாள் புழு விழுந்துடும். அந்த சாணிக்குள்ள என்ன வந்துடும்? புழு விழுந்துடும். அதே சாணியை நாம் மந்திரங்களை ஜபித்து ஒரு பிள்ளையாக பிடித்து வைத்தோம் என்று சொன்னால் எத்தனை நாள் ஆனாலும் அதுல புழு இல்லை. வேலூர்ல பொதுவாக நம்முடைய பட்டிப்பெருமா வருகின்ற இந்த பேரூரில பொதுவாகவே சாணத்துல எந்த விதமான புழுக்களும் வரவில்லை. வேலூருக்கு பலருக்கு இருக்கு. முக்தி தரம் வேலூரில முக்தி தரம், தேவா பனை, காயா புளி, இரவா பனை, காயா புளி, பிறவா புளி, காயா தென்னை, இந்த 3 விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. பிறவா புளினா இந்த பேரூர், காசி இவைகள் தான் முக்தி சேர்ந்தது. காசியில பார்த்தீங்கன்னா சாணத்துல புழு வராது. காசியில மாடு விட்டாது, வெள்ளம் நாடாது, வெள்ளம் வராது. காசிக்கு இப்படி பல பேர் அதுக்காக நம்முடைய பேரூர் கோயிலுக்கு பெற்று இருக்கிறது. அந்த சாணியை அப்படி பிடிச்சு வச்சுக்கிறா அது பிள்ளையார். அந்த பிள்ளையார் வந்துருச்சுன்னா அதுல எப்பவும் புழு விடுகாது. அப்போ சாமி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆதாரம். அதனாலதான் சாமி பூஜைன்னு சொன்னா சாமியை பாருங்க, சாஸ்திரம் பூஜைன்னு சொன்னா பஞ்சாங்கத்தை பஞ்சாங்கத்தை அப்பவே சொல்லிட்டான். இங்க இருந்து பூமிக்கு சூரியனுக்கு எத்தனை தூரம், சந்திரன் எப்போ, சூரியன் எப்போ, நாலு காலம் எப்போ, நல்ல நேரம் எப்போ, என்னைக்காவது போயிருக்கா? அமாவாசை எப்போ, கிழமை எப்போ, பஞ்சாங்கத்துல சொன்னா சொன்னபடி இருக்கும். ஆகவே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக, கோள்களை அடிப்படையாக, விஞ்ஞானத்தை, வானசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தெய்வீக கலை இந்த ஜோதிட கலை. அந்த ஜோதிட கலை இதிலே மிகுந்த அனுபவ ஞானமும் மிகுந்த சாஸ்திர ஞானமும் கொண்ட பல பெரியவர்கள் இந்த ஜோதிட கலை உலகத்துக்கு, மக்களுக்கு கொடுத்தார்கள், இதை வளர்த்தார்கள். இப்ப என்ன போச்சுன்னா, நாம அதெல்லாம் குப்பை மூட நம்பிக்கைன்னு நாம அந்த பக்கமே திரும்புறது, நம்ம யாரும் அதை பத்தி பார்க்கறதுல பேசுறது. ஆகவே இந்த காலத்துல இந்த ஜோதிட கலை என்று சொன்னாலே அது ஏதோ ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். ஜோதிட கலை என்பது இந்து சமயத்தினுடைய மிக முக்கியம். ஜோதிட போய்தான் இந்து சமயம் போய்தான் இல்லைங்களா? வைத்திய போய்னா ஒன்று சம்பந்தப்பட்டது. ஆன்மீகத்தோடு ஜோதிட சம்பந்தம், ஜோதிடத்தோடு வைத்தியம் சம்பந்தப்பட்டது. எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை சாப்பிடணும், என்ன பண்ணணும், அந்த ஜோசியத்தில் சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் எந்த சொல்லுவாங்க, என்ன எடுக்கணும், இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. பத்தியம் இருக்கிறதால நம்ம வைத்தியம், வைத்தியத்தோட விவசாயம் சம்பந்தப்பட்டது. நம்ம தர்மம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு ஒன்று இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்து சமயம். திக்கற்று தசவரியாக நிற்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டு, ஒரு ஜோதி, ஒரு நல்ல வழிகாட்டுவது தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிட கலை என்பது ஒரு காலத்துல குரு பரம்பரை மூலமாக வந்தது. அதுக்கப்புறம் பாரம்பரியமான அப்பா ஜோசியார், மகன் ஜோசியார், பாரம்பரியமான ஜோதிட கலை இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சில பல்கலைக்கழகங்கள் இந்த ஜோதிட கலையும் பாடமாக இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த கருத்தரங்கத்தை நான் துவக்கி வைப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோதிட கலை இதை ஒரு பாடமாக படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். நான் மற்றவங்க வழக்கமான ஜோசியாரெல்லாம் பேசலாம், நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு 2 வார்த்தை அதை பத்தி பேசலாம். அன்பு சகோதரர்களே, அவர் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து 100வது சதாப்தத்தை கொண்டாட வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி கொண்டாடி அனுப்பமான